ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்மளோட மினி விளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை சாம்பார் சாதம் அப்புறம் பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சேன். லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போகல. அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறது வழக்கம். கோயிலுக்கே போகல. இந்த வாரம் கண்டிப்பாக காலையில் கோயிலுக்கு போயிடணும் ஆண்டவா அப்படின்னு நினச்சிட்டு தான் படுத்தேன். ஸோ காலையில் சீக்கிரம் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். கோயிலுக்கு போகணும் நான் புலம்பிட்டு இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாரோட காதலையும் விழுந்திருக்கு. என்னன்னு தெரில, என்னை டென்ஷன் பண்ணாமல் காலையில் எல்லாருமே சீக்கிரமாக வீட்டில் எழுந்திரிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் காலையிலே எனக்கு பீட்ரூட் பொரியல் பண்ணுறக்கு எனக்கு எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாரு. சின்ன சின்ன ஹெல்ப் நம்ம வீட்டில் உள்ளவங்க நமக்கு பண்ணி கொடுத்தாலே போதுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் சாம்பாரில் பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக வச்சுருந்தேன். 7 மணிக்கு எங்கள் வீட்டு சாம்பார் பக்கத்து வீட்டுக்கெலாம் போயிடுச்சு. பக்கத்து வீட்டாக்கா என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னம்மா இன்னைக்கு சாம்பாரா அப்படின்னு சொல்லி. எங்கள் குட்டிச்சாமி யூகேஜி போகிறான் நெக்ஸ்ட் வீக்கு. அவன் ஸ்கூலுக்கு போகும்போது தான் இன்னும் டென்ஷன் அதிகமாக இருக்கும். மார்னிங் அவனை எழுப்புறக்கே பாவமாக இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அவன் லைஃப் நல்லா இருக்கணும்னா நம்ம எழுப்பி தான் ஆகணும். ஸோ அவனை எழுப்பி விட்டு குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி வேனில் அவனை ஏற்றி அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து அம்மாடான்னு உட்காடுறதுக்குள்ளே அப்பா போதும்னு ஆயிரும். இன்றைக்கி மார்னிங் நான் நல்லா தலையில் எண்ணெய் தேய்ச்சிருந்தேன். எனக்கு நல்லா காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது நல்லாவே வேர்க்குது. வீட்டு வேலைகளை செஞ்சாலே போதும் போல் அப்படி வேர்த்துருச்சு இன்னைக்கு. இனிமேல் போய் குளிச்சா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எஸ்டர்டே வந்து வீடியோ போட முடியல, படத்துக்கு போயிருந்தோம். ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, முத்தமலை சாங்குக்காக தான் படத்துக்கே போனோம். பட் அந்த படத்தில் வந்து முத்தமலை சாங்கே இல்லை. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரும் எப்படி வந்தாங்களோ நான் ரொம்ப சோகமாக வெளியே